ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் திருவிழா அன்றைக்கி என்னோடய ஃபுல் டே தான். அப்புறம் மை ஃபேமிலி எல்லாருமே யார் யாருன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே செல்வா எப்போவுமே நான் சென்னையிலேருந்து வந்த உடனே செயின், கோல்டு, மாட்டல், சலங்கு, கொலுசு எல்லாமே போட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலையாகவே இருந்ததுனால போடல. செல்வா காலையில் எல்லாமே எடுத்து போட்டுட்டு தான் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொலுசு எல்லாமே எடுத்து போட்டுட்டு தான் வந்தேன். எல்லார் வீட்லேயுமே கோலம் போட்டுட்டாங்க. நான் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டேன். செல்வா சொல்லிகிட்டே இருந்தேன், அட இருடா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோலம் தான் போட்டுட்ருந்தேன். எங்கள் வீட்டு பட்டுக்குட்டி இருக்கானே, பட்டுக்குட்டி, நான் கோலம் போடும்போது மட்டும் அவனுக்கு என்ன தான் பண்ணுனே தெரியாது. ஒன்று நான் பார்த்து பார்த்து போடுவேன், அந்த கோலத்தில் நடுவில் வந்து படுத்து கிடப்பான். அப்படி இல்லைன்னா நான் கோலம் போடும்போதே என்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே புரடியில் தட்டி போடான்னு அனுப்பியாச்சு. ஃபைனலாக நம்ம கோலம் இதுதான். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டில் எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் வேகமாக கோலத்தை போட்டுட்டு எனக்கு அதை தனியாக பால் மட்டும் காய்ச்சி வச்சிட்டாங்க. அப்படி பால் குடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் டே, ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் விறகு அடுப்பில் வெளியில் தான் எல்லாமே செய்வோம். அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லோரும் பேசிக்கிட்டே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வெங்காயம் நறுக்கிறது, தக்காளி நறுக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி கூட்டமாக நல்லாயிருக்கும். நான் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். அத்தை எல்லாருமே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயும் வீட்டில் போய் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் தூத்தல் விழுந்தது. அதோட தான் என் நாத்தனா முக்காடோட உட்காந்துருக்கா. என்ன சளி பிடிக்கும் அப்படின்னு எங்கள் அத்தை முட்டைக்கோசை படியில் வச்சு தட்டிகிட்டு இருந்தாங்க. இதையும் வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க. விடுவோமா அப்படின்னு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தாச்சு. நான் அப்படியே தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு அப்படின்னு ஒன்று ஒன்றா தனித்தனியாக நச்சு கொடுத்துட்ருந்தேன். நமக்கு வந்து எப்போவுமே இந்த எடுபிடி வேலை தான். நான் நிறையா வேலை பார்ப்பேன், பட் எடுபிடி வேலை தான் பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும். அத்தை தான் மேக்ஸிமம் எல்லாமே சமைப்பாங்க. செல்வா நேற்று சந்தையில் போய் பூ வாங்கிட்டு வந்தான். நைட்டு பாதி கட்டிட்டு பாதி கட்ட முடியலன்னு வச்சுட்டேன். காலையில் எடுத்து கட்டிகிட்டு இருந்தேன். செல்வா போய் அரசமங்கலத்தில் போய் வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தான். சிக்கன், முட்டை அப்படின்னு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அத்தை நீ கிளம்புன்னு சொன்னாங்களா, அதோட கட்டுறதுக்கு டைம் இல்லாமல் அம்புட்டையும் ஊசி நூல் வச்சே கோர்த்தாச்சு. அப்படியே என் செல்ல மருமையை வந்துட்டான். மருமையா, அத்தாச்சி, சித்தப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படியே என் செல்ல மருமையை கொஞ்சிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் நம்மளும் ரெடி ஆயாச்சு. நான் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் கல்வளையல் நிறையா போடுவேன். அப்புறம் நானே விட்டுட்டேன், ஏன்னு தெரியல. செல்வா கல்வளையல் பழையபடி போடு பாப்பா அப்படின்னு சொன்னால் அதனால தான் இன்றைக்கி ஆசையாக போட்டிருந்தேன். ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் மருமையா, என் குழந்தெல்லாம் வந்துட்டா சேட்டை தாங்க முடியாதா, திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படியே அத்தாச்சி, நாத்தனா, அண்ணா, அத்தை, மாமா எல்லாருமே கிளம்பியாச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. அப்படியே என் செல்ல புருஷனும் கிளம்பிட்டான். எனக்கு வந்து செல்வாக்கு வேறு ட்ரெஸ் தான் எடுத்தோம். பட் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே போடு பாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். பக்கத்து ஊரில் தான் திருவிழா. அதனால் பைக்கில் பாதி பேர் போனோம், பாதி பேர் நடந்து வந்தோம். வருஷம் காவடி பார்க்க நாங்கள் ரொம்ப லேட்டாக போவோம். இந்த டைம் நாங்கள் முன்னாடியே போயிட்டோமா, எங்களுக்கே ஒரே ஜாலியாகி போச்சு. நம்ம இன்றைக்கி முன்னாடியே வந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். இந்த திருவிழானாலேயே இந்த டான்ஸு, அந்த மேள சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அறியாமல் செம்மையாக டான்ஸ் ஆடணும்னு தோணும். பட் ஆட முடியுமா? ஆட முடியாது. அப்படியே ஐம்புதங்களையும் அடக்கி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். இது நீங்கள் கிறிஸ்டினா, ஹிந்துவா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் கிறிஸ்டின் தான். இது எங்கள் ஊர் பக்கத்து ஊர் திருவிழா. சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே போய் வேடிக்கை பார்த்து பழகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த திருவிழா வருது எதிர்பார்க்குறது ஒரே காரணம் வந்து செல்வாக்கு வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பாப்பா ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதனாலே இந்த திருவிழா கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்கு வந்து எங்கள் அக்கா வந்திருந்தா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மீட் பண்ணோம். நல்லா ஹாப்பியாக இருந்தது. காவடி முடித்ததுமே நேராக கோயிலில் போய் பூ தான் இறங்குவாங்க. அங்கே தான் போயிருந்தோம் பார்க்குறதுக்கு. செல்வா அப்படியே வீடியோ கால் பண்ணி குழந்தைங்க குவைத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தான். நான் ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பயங்கரமான வெயில், எதுவுமே எடுக்க முடியலை. பாதி செல்வா தான் எடுத்து கொடுத்துட்ருந்தான். பாதி பேர் பூ இறக்கும்போது நமக்கே பயமாக இருந்தது. ஒரு சில பேர்னால் பயங்கரமாக இருந்தது. இந்த அருவா வச்சு வாயில் வேலுலாம் குத்தி பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. பயமாகவும் இருந்தது. இதெல்லாம் எதுக்கு, கடவுள் இதெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்ல தோணும். பட் அவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். நினச்சது நடக்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது அவங்களோட நம்பிக்கை. பட் எனக்கு தோணும், இதெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு தோணும். ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு பூ இறங்குறது எல்லாமே பார்த்துட்டு, இந்த பூ இறங்குனதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் போய் தொட்டுலாம் கும்பிடுவாங்களா, நானும் வேகமாக ஓடி போய் தொட்டு கும்பிட்டேன். நாங்கள் எப்போவுமே வருஷம் கோயிலுக்குள்ள போய் சாமிலாம் கும்பிட மாட்டோம். வெளியிலே நின்றுட்டு இந்த காவடி பூ இறங்குறது பார்த்துட்டு, அங்கே ஒரு இடத்துல வந்து சர்பத்து, மோர்லாம் கொடுப்பாங்களா, அது எனக்கு வாங்கி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே குடிச்சிட்டு வந்தேன். அப்படி எங்கள் அத்தையும் வந்தாங்களா, அத்தைக்கு சர்பத்து வாங்கி கொடுத்தேன். இந்த ஊரில் வந்து இந்த ஆலமரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். சின்ன பிள்ளையில இங்கிட்டு கிராஸ் பண்ண போகும்போது இதை பிடிச்சி ஆடணும்னு ஆசையாக இருக்கும். பட் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பேன். இப்போ அதையே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் எல்லாருக்குமே ஐஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன விட்டுட்டிங்களே அப்படின்னு, திருவிழானாலாவே ஐஸ்கிரீம் தானே, நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.
போகும்போது எல்லாருமே பைக்கில் போயிட்டாங்க. நான், அத்தை, மாமியார் எல்லாருமே நடந்து தான் வந்தோம். பயங்கரமான வெயிலு. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த சாரிய கட்டிக்கிட்டு செம்ம டயர்ட் ஆயிருச்சு. வந்ததும் நமக்கு எது ஃப்ரீயாக இருக்கும், இந்த நைட்டி தான். அப்படியே ஒரு கொண்டைய போட்டு பூ வச்சுட்டு சொட்ட தெரியாம லைட்டா நம்ம மூஞ்ச மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து சாப்பாடு. அப்புறம் என்ன சாப்பாடு தானே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் கெட்டி குழம்பு, சூப்பு, முட்டைக்கோஸ் பொரியல், முட்டை அவியல், அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருந்தோம். வேறு லெவல் சாப்பாடு. எல்லாமே அத்தை, என் மாமியார் சமையல் தான். செம்ம டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்க. இந்த டைம் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் பாய்ஸ் சாப்பிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு அப்படின்னு. நாங்கள் வந்து எப்போவுமே ஒரே என்னதான் பேசுவோம்னு எங்களுக்கே தெரியாது. கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசுவோம். பேசுனா பேசிக்கிட்டே இருப்போம் தான் சொல்லுவோம். ஆனால் எங்கள் அத்தை கரெக்டாக இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது என்னென்ன வேலை பார்க்கணும், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நான் மட்டும்தான் வாய் பார்த்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். அத்தை மாடு பேசிகிட்டே பால் பீச்சி டீலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு கதைலாம் பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விஜய்க்கு இது பிடிக்கும், விஜய்க்கு அது பிடிக்கும் நினைக்கும்போது எனக்கு ஜாலியாக இருக்கும். நானே எல்லாமே சாப்பிட்டுட்டேன். அத்தை அப்படியே நாளைக்கு இட்லி சுட மாவுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மாவுலாம் ஆட்டி வச்சாச்சு. அப்புறம் என் ஃபேமிலியிலேருந்து என் அக்கா, என் மச்சான், என் செல்லம்மையன் தான் வந்துருந்தாங்க. அம்மா அப்பா வரல. ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊர்லேயும் திருவிழா, அதனால் அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு. அண்ணன் வெளியூர் போயிட்டான், அதனால் கொஞ்சம் வர முடியல. என் செல்லம்மையன் வந்தது எனக்கு ஒரே ஜாலியாக ஆகிப்போச்சு. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் என் ஃபேமிலியிலேருந்து வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. அது மாதிரி தான் என் செல்லம்மையன் அக்காலாம் வரும் ஒரே ஹாப்பியாக ஆகிப்போச்சு. ஒரு நைட்டு வந்து யாருமே பசிக்கலன்னு சொன்னாங்க. பட் வந்து நாடகம்லாம் பார்க்கணும், அப்புறம் கடைக்கு போகணும் அப்படின்னு யாருக்கு பசிக்குதோ பசிக்கலையோ அப்படின்னு ஒரு 8 மணிக்குள்ளே எல்லாருக்குமே சாப்பாடுலாம் போட்டு கொடுத்தாச்சு. அத்தைலாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஒவ்வொரு வேலை. அதோட அத்தை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நானே ஃபுல்லாக எல்லாத்தையும் சூடு பண்ணிட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே முடிச்சுட்டு வேகமாக கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா பயங்கரமான மழை. கோயிலுக்கும் போக முடியல. அக்காலாம் வந்துட்டு எங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்தது ரொம்பவே ஹாப்பி. ஒரே ஜாலியாகி போச்சு. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு நானும் உங்களை கூப்பிட்றேன். கண்டிப்பாக எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.